யாக்கோபு 2:1 நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. நம்மள்ட்ட பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குல வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, மினுக்குல வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் வந்து உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது அங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. 4வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயங்கள் இப்ப இதானப்பா நடக்குது. என்ன நடக்குது ஆலயங்கள்ல? ஒரு ஏழை ஒருவேளை ஒரு அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறவனை பார்த்து வாப்பா சர்ச்சுக்குள்ள வந்து உட்காருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வாட அடிக்குது. ஐயோ, அவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்தா மத்த சப விசுவாசிகள் ஓடிடுவாங்க, போயிட்டு போறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஆண்டவர் சொல்றாரு, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவனை பார்த்து என் பாதப்படியில போய் உட்காரு நீங்க சொல்றீங்களா? இல்ல வாப்பா ஆட்களா சேர்ந்து ஆராதிங்கன்னு சொல்றீங்களா? இத்தனை சபைகள் இது நடக்குது. யோசிச்சு பாருங்க. நல்ல கோட்டு ஷூட்டு நல்ல பட்டு புடவை கொடுத்துட்டு வந்தா தான் இன்னைக்கு மதிப்பு ஆலயங்களிலும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் இது வந்து விட்டது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ பரலோகம் போக மாட்ட. எந்த ஒரு ஏழையை நீ அவமதிக்கியோ, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. சிறியர், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், ரோட்டோரங்கள் இருக்கிறவர்களுக்கு நம்ம எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கிறோமா.